பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து கூறி இந்த சிலுவை தியான 40 நாட்கள் ஆண்டவரை குறித்து தியானிப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 30வது வசனம் 31 சில வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் அதை தொடர்ந்து 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு முதல் முறையாக மார்க்கு சுவிசேஷத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இயேசு தனக்கு வரக்கூடிய அனைத்து காரியங்களும் முன்கூட்டியே தெரியும். தான் எவ்விதமாய் மரிக்கப் போகிறோம், யாரால் மரிக்கப் போகிறோம், எப்படிப்பட்ட பாடுகள் வரப்போகிறது, இதெல்லாம் அவருக்கு தெரிந்தும் அதை விட்டு விலகி போக விரும்பவில்லை. எப்படி மரித்து எவ்வளோ கஷ்டம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சு கூட ஆண்டவர் அதை விட்டு விலகவில்லை. ஆனால் முன்கூட்டியே தம்முடைய சீஷர்களுக்கு அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். 31ஆம் வசனம், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு, பாடுகள் அவசியமா அவருக்கு, பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், கஷ்டப்படுகிறவர்களை காப்பாற்றுகிற தேவன், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், வருத்தப்படுகிறவர்களை அழைக்கிற தேவன், பலியில் துடிக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் எனக்கு பல பாடுகள் வரப்போகிறது, எனக்கு பாடுகள். அப்போ யார் மூலமா இந்த பாடுகள் வருதுங்கிற அந்த பேரை கூட உச்சரிக்கிறார் பாருங்க அந்த கூட்டம். இது அவசியமா? தேவன் மனிதனை படைத்தவர், மனுஷர் மூலமா அடிபட்டு சாக போறார். இவருடைய மரணத்திற்கு மனிதர்களின் சூழ்ச்சிகள் வெளிப்படுகிறது. அந்த நபர்கள் யார்? முதல்ல சொல்றாரு, மூப்பர்கள். யாரால இவருக்கு அந்த மரணம் வரப்போகிறது என்றால் மூப்பர்கள், எல்டர்ஸ். இதை குறித்து மார்க் 14ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில், மார்க் 14 61 64 வரைக்கும் இவருடைய குணங்களை பற்றியும், இவருடைய பேச்சை குறித்தும், இவர்கள் தீர்மானங்களை குறித்தும், இவர்களுடைய ஆலோசனைகளை குறித்தும், இந்த 3 வித கூட்டத்தாரின் பொறுப்புகள் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன, ஏன் இவங்க ஆண்டவர் மரணத்துக்கு பாடுகளுக்கு இவங்க காரணமா இருக்க போறாங்க என்பதை பார்க்கும்போது, இந்த மூப்பர்கள் யார் அப்படின்னா, மூப்பர்கள் இந்த 3 விதமான கூட்டம். யார் யார்? மூப்பர்கள், பிரதான ஆசாரியர், வேதபாரகர். இவர்களால ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு, அப்ப இவர் ஆகாதவர்களாய் தள்ளப்படுவதற்கு இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பிறகு பார்ப்போம். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் எல்லா அந்த ஏறக்குறைய அந்த இடத்தை ஆட்சி செய்தது ரோமர்கள். அவர்களுக்கு தான் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. ஆனா அதே நேரத்தில் யூதர்களை வழிநடத்தி செல்ல ஒரு 3 விதமான குழுக்கள், 3 விதமான கூட்டம் இருந்தது. அவர்கள்தான் இப்போது குறிப்பிடப்பட்ட இவர்கள். அப்ப இவர்களுடைய யூதர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருந்த இவர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சனதரீம் சங்கம். இந்த சங்கத்தில் 70 பேர் அங்கத்தினரா இருப்பாங்க. படிப்பாளிகள், தலைவர்கள். இதுல முக்கிய பொறுப்பு யாருன்னா மூப்பர்கள். இந்த குழுக்களுக்கு சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க.
யூத உச்ச நீதிமன்றம். யூதர்களுக்கு அந்த நம்ம ஊர்ல சொல்றாங்களே உச்ச நீதிமன்றம், அத போல அங்க ஜட்ஜிங்க இருக்காங்க, அங்க நீதிபதிகள் இருக்காங்க, லாயருங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அத போல இவங்க குழுக்கள்ல இந்த மன்றத்துக்கு முக்கியம் மூப்பர். இவர்கள் செல்வாக்கு நிறைந்தவங்க, குடும்பத்தின் பொறுப்புடையவங்க, நிர்வாக ரீதியா முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு இவர்களுக்கு உண்டு. இது ஒரு கூட்டம். அடுத்து இன்னொன்னு, இந்த இடத்துல ஆண்டவர் இயேசுவின் மரணத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவங்க யாரு ஆண்டவர் சொல்றாருன்னா பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியருடைய முதல் நபர் யாரு அப்படின்னா மோசேயின் அண்ணன் ஆரோன். அதன் பிறகு ஆண்டவரே அந்த ஆசாரிய வழிமுறைகளுக்கு வழிகாட்டி ஆசரிப்பு கூடாரம், அதுல பணிபுரிதல், ஆலயம், அதிலே ஈடுபடுகிறவர்கள். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட இந்த சங்கத்துல இவங்க முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, எருசலேமின் தேவாலய வழிபாட்டு முறையில் ஈடுபடுகிறவர்கள். ஆலயம், ஆன்மீக காரியம், அதிகாரம், அரசியல், செல்வாக்கு, இதெல்லாம் இவர்களுக்கு உண்டு. பிரதான ஆசாரியர். மூப்பர்கள் பாருங்க, அவர்களும் செல்வாக்கு நிறைந்தவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்த மதிப்பு. பிரதான ஆசாரியர் அவர்களும் வழிபாட்டு காரியங்களில் முக்கியமா இருக்கிறதுனால இவர்களுக்கும் அதே பொறுப்புகள் இவர்களுக்கு உண்டு. மூன்றாவது ஆண்டவர் இன்னொரு கூட்டத்தை குறித்து சொல்லுகிறார். யார் அவங்க? வேதபாரகர். இப்ப வேதபாரகர்னு வரும்போது பைபிள்ல நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பா எஸ்ரா போன்றவங்க எல்லாம் வேதபாரகர். அப்ப இவங்க யாரு? மோசேயின் சட்டத்தை அறிந்தவர்கள், மோசேயின் சட்டம், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர்கள், முழுமையா அவர்களுக்கு தெரியும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? சட்டத்தின்படி செயல்படுவாங்க, சட்ட நிபுணர்கள். இவர்கள் ஆசிரியராக கூட இருப்பாங்க. இந்த மூன்று விதமான கூட்டத்தை நீங்க பார்க்க முடியும். இப்ப இந்த மூன்று கூட்டமும் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு காரணமாய் இருக்கிறார்கள். அப்ப இவர்களால ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரா? தள்ளப்படுகிறார். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு, அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாங்க, கொல்லப்பட்டு, இவர்களால் தள்ளப்பட்டு, இவர்களின் குற்றச்சாட்டுகளால் ரோம அரசாங்கம் தீர்ப்பு வழங்கி இவர்களை கொலை செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர்களாய் இருந்தாலும் அதை தூண்டிவிட்டு அந்த நிலைக்கு தள்ளி கொடூர மரணத்திற்கு செல்வதற்கு இவர்கள் காரணமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் இதை சொல்லும்போது சொல்லுகிறார், இப்படி தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு இருந்தாலும் 3 நாளைக்கு பின்பு உயிரோடு எழும்புவார். பாருங்க, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியும் 3வது நாள் அவர் உயிரோட எழும்புவார். அதுதான் 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. அப்படி நடந்ததினால்தான் ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தின்படியே 2000 வருஷத்துக்கு முன்ன எல்லாரும் சேர்ந்து அவரை குற்றப்படுத்தி, அவரை அடித்து, அவரை சித்திரவதை செய்து, அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்து எல்லாம் செய்தாலும் வேத வசனத்தின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எத்தனை பேர் தந்திரமா சூழ்ச்சி செய்து கொன்றாலும் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிருள்ள தேவன். அதனால்தான் நாம் அந்த உயிருள்ள தேவனுக்கு சாட்சியாக வார்த்தைகளை சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்காய் வாழ வேண்டும் என்று உச்சரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற நாமும் கூட நாம் அவர் கொல்லுவதற்கு காரணமாய் இருந்ததை போல நாம் இல்லாமல் அவரை விசுவாசிப்போம், வாழுவோம்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.